ஏய் ஸ்வேத், நடராஜ் டிராப் பண்ணிட்டு போலாம். உன் ரூம்ல டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றேன்ல. ஓகே see you bye. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானேப்பா. வரும் நடராஜ். ஓகே bye bye. see you bye bye. bye bye. யார் கூப்பிடுறாங்க? நான் எதுக்கு வரணும்? இப்படி வாய் திறந்து பேசுனீங்களே, அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறாங்க. பிச்சைக்காரத்தனமா இல்ல? அம்மா தாயே கண்ணு தெரியலமா, வாய் பேச முடியலமான்னு சொல்லி ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு வச்சிருக்கே, கேவலமா இல்ல? உனக்கு என்ன தெனாவட்றடே? அன்னைக்கு நீங்க கிட்ட என்ன சொன்ன? அந்த பொண்ணோட ஜாகிங் போறேன்னு இல்ல? உனக்கு தான் வாக்கிங்கே சரியா வராதேடா. இப்பதானே தெரியுது டாக்கிங் மேட்டர்ல அந்த பொண்ணு கிட்ட பெரிய ஃப்ராட் தனம் பண்ணிருக்கேன்னு. ஏய், அன்னைக்கு என்ன சொன்ன? எங்களால ஹாரிங்டன் வரைக்கும் தான் போக முடியுமா? எங்களால இது வரைக்கும் போக முடியும். யார்கிட்ட போய் நீ சேர்றத சொன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுறது நல்லாவே தெரியும். வாங்கடா போலாம், ஏறுங்கடா வண்டியில. ரியாஸ், ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி செகப்பு தோலும் அழகான உருவமும் எனக்கு கிடையாது. உருவங்களை வெவ்வேறா படைக்கிற ஆண்டவன் உணர்வுகளை மட்டும் ஒரே மாதிரி படைச்சிட்டான். இயற்கையை ரசிக்கிறதுலேருந்து பொண்ணுங்க கூட பழகுற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதே விதமான ஆசைகள் தான் எனக்கும் இருக்கு. நான் பொண்ணுங்க கூட சகஜமா பழகாததுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க என் மனசுக்குள்ள ஏற்படுத்தின தாழ்வு மனப்பான்மை தான். கிராமத்துல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து இத்தனை நாள் ஆகியும் எவ்வளவு கூட்டத்துல நான் போயிட்டு இருந்தா கூட யாராவது கோரிலான்னு கூப்பிட்டா உடனே நான் திரும்பி பார்த்துருவேன். ஏன் தெரியுமா? கூட பிறந்த அண்ணன்ல இருந்து பாடம் சொல்லி கொடுக்குற வாதியார் வரைக்கும் எல்லாரும் என்ன கோரிலா கோரிலான்னு கூப்பிடுவாங்க. புதுசா பொண்ணுங்களை சைட் அடிக்க போற பசங்கள்லாம் என்னை வீடு தேடி வந்து அழைச்சிட்டு போவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுங்க முன்னாடி அவங்க அழகா தெரியணுன்றதுக்காக தான் என்னை கூட அழைச்சிட்டு போனாங்கன்னு. இப்படி என்னை சுத்தி இருந்தவங்க எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தினா கூட என் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உறுதியா இருந்தது. அதான் காதல். காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போற காதலை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா தனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருந்தாலும் அவனை நேசிச்சு ஆகணுன்ற நிர்பந்தம் அந்த பொண்ணுக்கு. அதுவும் என்ன மாதிரி அழகில்லாதவனை எந்த பொண்ணு உண்மையா நேசிப்பா? அதனால என்ன மாதிரி அழகில்லாதவங்களாம் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஸ்வேதாவை நான் சந்திச்சேன். அவ கூட பழகிறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அதை இழக்க விரும்பல. அதனால தான் அவகிட்ட ஊமையா நடிக்க ஆரம்பிச்சேன். ஸ்பீச் தெரப்பில கூட குரல் சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். சொன்னா என் மேல இருக்க பரிதாபம் போய் எங்க அவ என்னை விட்டு விலகி போயிடுவாளோன்ற பயத்துலதான் இன்னும் அவகிட்ட ஊமையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பொய்யால எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. இது ஒரு தற்காலிக சந்தோஷம் தான். ஆனா அந்த தற்காலிக சந்தோஷம் தான் என்ன மாதிரி கோரில்லாக்களுக்கு என்ன மாதிரி 25 மார்க் கிடைக்கிற நிரந்தரமான சந்தோஷம். இதை நீங்க கெடுக்கணும்னு நினைச்சா போய் தாராளமா கெடுத்துங்க. ஸ்வேதா, ஏமா டான்ஸ் கிளாஸ் போகும்போது வெறும் வயித்தோட போறேங்கறே, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போக கூடாதா? எப்படி டான்ஸ் கிளாஸ் போறது? ஏன் வண்டி சாவியை காணோம்? என்னாச்சு? கீ ஸ்டாண்ட்ல தானே வெப்ப? நீ அங்கதான் வச்சேன்.
எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி நீ டென்ஷன் ஆகாத. விக்ரம் வெளியில கிளம்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொன்னா உன்னை டான்ஸ் கிளாஸ்ல கொண்டு போய் விட போறான். பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸ்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது ஆண்டி. கண்டிப்பா என்ன டிராப் பண்ண மாட்டான். நான் சொன்னா அவன் கேட்காம போவனா? நீ இந்த பாலை குடி முதல்ல, நான் அவன்கிட்ட சொல்றேன். விக்ரம், டேய் விக்ரம், என்ன ஸ்வேதாவை டான்ஸ் கிளாஸ்ல டிராப் பண்ணிடுறா. ஓகே போமா, பாத்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. என்ன? சரிம்மா. Thank you, Vikram. Please don't mention. Bye. டேய் விக்ரம்டா. ஹாய் ஹாய்டா. ஹாய். ஏய் எல்லாருக்கும் கோக். ஏய் மச்சான் மச்சான் மச்சான், இவ்வளவு நேரம் 50 kg அமெரிக்கா உட்கார்ந்து சீட்ரா. அந்த ஃபீல கெடுத்துறாதடா டேய். ஏய் என்னடா சொல்ற? ப்ராமிஸாடா? எப்படா அதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லடா, அவன் வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு, அதான் லிஃப்ட் கொடுத்தேன். ஆனா உனக்கு தெரியுமா, இன்னொரு வாரத்துக்கு வண்டி சாவி கிடைக்கவே கிடைக்காது. டேய் மச்சான், நீ அமெரிக்காவுக்கு ஆண்டி வரங்கடா. Stop. ஏய் நட்ராஜ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தாங்கய்யா, போட்டு பாருங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் நாங்க எல்லாரும் கிஷ்கிந்தா போலாம் ஜாலியா கிளம்பிட்டு இருக்கோம். நீயும் வரியா? ஹாய் நட்ராஜ், கம் ஆன். வேண்டாங்கய்யா, வேண்டாங்கய்யா. அம்மா கூட வந்திருக்கீங்க, நான் வாங்கிக்க மாட்டேன். கால் ஊனத்தோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம நடு ரோட்ல நான் பிச்சை எடுத்தப்போ என்னை தாண்டி போன யாருமே என்னை கண்டுக்கல. அப்படி கண்டுகிட்ட சில பேரும் நான் கெட்ட நானு தூக்கி வீசிட்டு போனாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும்தான் என்னுடைய உண்மையான கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கடவைக்கு பணம் கொடுத்து இப்ப என் குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிட உதவி பண்ணாங்க. அப்படிப்பட்ட இவங்க கூட வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் சார். வேண்டாங்க சார், வேண்டாங்கம்மா. வரேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. விடு ஸ்வேதா, நானே டிக்கெட் வாங்கிடுறேன். இல்லடி நான் கொடுக்குறேன். 7 டிக்கெட் ப்ளீஸ். யாரும் வாங்க வேண்டாம், நான் வாங்குறேன். டிக்கெட் கொடுங்க. ஐ காட் மணி எனக்கியா. ஏய் அடுத்த கேமுக்கு நீ வாங்கு. சும்மா இரு, நான் வாங்குறேன்னு சொல்றேன்ல. நீ நிறைய பாய் ஃப்ரெண்ட் சந்தோஷ் வந்திருந்தா எல்லாத்துக்கும் அவனே வாங்கியிருப்பான். உன் பாய் ஃப்ரெண்ட் பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கா? நல்ல வேளை செருப்பு தைக்கிறவன் 5 ரூபா வாங்காம விட்டான். வேணும்டா உனக்கு, நல்லா வேணும். பொண்ணுங்க கூப்பிடறான்னு சொல்லிட்டு கையில 10 பைசா இருக்கான்னு பார்க்காம பல்ல இழிச்சிட்டு வந்தல்ல, இப்ப படு, நல்லா படு. டேய் அவளும் பணக்கார பொண்ணுங்களா, பணத்தை சும்மா சரு சரு நிறுத்தி வீசுவாளுங்க. இப்ப அவளுக்கு முன்னால கூனி குறுக்கி நிக்கிறல்ல, அவனமா இருக்குல்ல. ஸ்வேதாக்கு தெரிஞ்ச ஆளா இருக்க போறான்டா. நட்ராஜ் இந்தா வச்சுக்கோ. அவங்க எல்லாருக்குமே நீ தான் செலவு பண்ணும். ஓகே? இப்பெல்லாம் இவளுக்கு கிண்டல் ஜாஸ்தியா போயிடுச்சு.